ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுட்பால் ஃபேன்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ். ஓகே, இந்த 3 வேர்ட்ஸ்க்கு உண்டான ரிலேஷனை நம்ம வென் டயக்ராம் மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணோம். சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 வேர்ட்ஸ்க்குமே என்ன ரிலேஷன் இருக்கும்னா சம் ரிலேஷன் தான் இருக்கும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுட்பால் ஃபேன்ஸ், இந்த 2 வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருக்கலாம், கரெக்டுங்களா? அதே மாதிரி சில ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபுட்பால் ஃபேன்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ், இதுக்கும் வந்து சம் ரிலேஷன் தான் வரும். சில ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து டென்னிஸ் பிளேயர்ஸாக இருக்கலாம், கரெக்டுங்களா? அதே மாதிரி சில டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருக்கலாம், வைஸ் வர்ஸா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கும், ஏன்னா நம்ம 3 வேர்ட்ஸுக்குமே நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் தானே, அதனால தான் நம்ம 2 வந்து ரிலேஷன் பார்க்குறோம். ஸோ சேம் ஸ்டூடெண்ட்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்னிஸ் பிளேயர்ஸாக இருக்கலாம், வைஸ் வர்ஸா. அதே மாதிரி சில டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். பாருங்க, எல்லா வேர்ட்ஸுக்குமே சம் ரிலேஷன் தான் வருது. அப்போ இந்த 3 வென் டயக்ராமும் நம்ம ஒரே கேட்டகரியில் ஒரே வென் டயக்ராமை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுட்பால் ஃபேன்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ். கிளியராக இருக்கா? ஏன்னா நம்ம வந்து 3க்குமே ஒரே வென் டயக்ராம் தான் போடணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எல்லா வேர்ட்ஸ்க்கும் பாருங்கள் சம் ரிலேஷன் தான் வருது. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.